ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, இங்க சந்தோஷமா ஜாலியா நிக்கிறாருங்க. இவரோட கதை தாங்க. இவரோட கதை மட்டும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆணோட கதையும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி இருந்தா. வாங்க கதைக்குள்ள போகலாம். இவர் சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மாவோட முகத்தை பார்த்து வளர்றாரு. எல்லாருமே அப்படிதான் வளருவாங்க. இவரும் அதே மாதிரி வளர்க்குறாரு. அவங்க அம்மா முகம் வாட்டமா இருந்தா இவரும், அதாவது சந்தோஷமா இல்லாம இருந்தா இவரும் அதை பார்த்து அம்மா முகம் சந்தோஷமா இல்லாம இருக்கு, ஏதோ கவலையில இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவரும் முகம் வாடி போய் கவலையாவே இருந்தாரு. எது வரைக்கும்னா அவங்க அம்மா மறுபடியும், அதாவது சோகத்துல இருந்து மீண்டு மறுபடியும் எப்பவும் சந்தோஷமா சிரிக்கிறாங்களோ அப்பதான் இவரும் சிரிப்பாரு. இவரும் சந்தோஷமா ஜாலியா இருப்பாரு. இப்படிதான் அவரோட வாலிப வயசு ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆன உடனே ஒய்ஃபோட அவரோட ஒய்ஃபோட முகத்தை பார்த்து வாழ்றாரு. அவங்க சோகமா இருந்தா இவரும் சோகமா இருப்பாரு. அப்புறம் அவங்க எப்போ சந்தோஷமா சிரிக்கிறாங்களோ ஜாலியா வராங்களோ அப்பதான் இவரும் ஜாலியாவாரு. அதுக்கப்புறம் எப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள குழந்தை பிறக்கும். அப்போ பெண் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை எப்போ சந்தோஷமா ஜாலியா இருக்குதோ அதை பார்த்து இவரும் சந்தோஷப்படுவாரு. அது எப்போ ஜாலியா இருக்குதோ அதை கூட இவரும் ஜாலியா விளையாடுவாரு. அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கும்போது இவரும் சந்தோஷமா இருப்பாரு. இப்படி ஒரு நாள் யோசிச்சு அவர் ஒரு கவிதை எழுதுறாரு. அதாவது ஒரு ஆணோட சந்தோஷம் பெண்ணோட முகத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தலைப்போட எழுதினாரு. வாங்க அந்த கவிதை என்னன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கவிதையோட தலைப்பு என்னன்னா, முகம் பார்த்து வாழ்ந்தேன். விவரம் தெரிந்தது முதல் அம்மாவின் முகம் பார்த்து வளர்ந்தேன். அம்மாவின் முகம் வாட்டமாக இருக்கும்போது நானும் வாட்டமாக இருந்தேன். எப்போது வரைக்கும் என்றால், என் அம்மாவின் முகம் எப்போது மகிழ்ச்சியாக மாறுமோ அப்போதுதான் என் முகம் மகிழ்ச்சியாக மாறும். பின்பு மனைவியின் முகம் பார்த்து வாழ்ந்தேன். ஏனென்றால் அவள் சந்தோஷமாக இருந்தால் என் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் என்பதால். பின்பு மகளின் முகம் பார்த்து வாழ்ந்தேன். ஏனென்றால் அவளின் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாளா என்பதை தெரிந்து கொள்ள. இப்படித்தான் ஆண் என்பவன் தன் முகத்தை விட பெண்ணின் முகத்தை பார்த்தே துக்கமோ சந்தோஷமோ ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற கவிதை எழுதி முடிச்சாரு. இந்த கவிதை உண்மையா பொய்யாங்கிறத நீங்களே சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.